எவ்வளோ ஆறு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. தமிழகத்துல எவ்வளவோ ஆறுகள் இருக்கு. இவ்வளோ ஆறுகள் இருந்துமே இங்க மணல் தட்டுப்பாடு வரதுக்கு என்ன காரணம்? எல்லா மணலையும் தூக்கி அதர் ஸ்டேட்டுக்கு, அதர் மாநிலத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கான் திராவிடன். அதாவது தெலுங்கன். முதல்ல புரிஞ்சுங்க. தமிழன் வந்து இந்த காரியத்த வந்து செய்ய மாட்டான். புரிஞ்சுதுங்களா? இங்கேருந்து அவன் ஸ்டேட்ட வந்து திராவிடன், அவன் தெலுங்கன், அவன் ஸ்டேட்ட வந்து அவன் வளமைப்படுத்திக்கிறங்க. இங்க உள்ள வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி அந்த நாய்ங்க வந்து அங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. கர்நாடகா, ஆந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மணல் ஏத்திக்கிட்டு, இந்த நாய்ங்க அவ்வளோ வேலைகள் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல்ல யோசிங்க, சிந்திங்க. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஆறு, இவ்வளோ இது இருக்கும்போது, இங்க மட்டும் எப்படி மணல் தட்டுப்பாடு வருது? என்ன காரணம்? சிந்திச்சீங்கன்னா தான் உண்மை என்னாங்கிறது புரியும். இன்னைக்கு கோட்டருக்கு கோழி பிரியாணி குடுக்குறான் திராவிடன் அப்படின்ட்டு தமிழ சார்ந்து பேசுறான். ஊன்ட்டு இப்படி ஒண்ணு இப்படி பேசி பேசி தான் நம்மள கவுத்தாய்ங்க. புரிஞ்சுச்சுங்களா? தண்ணி தட்டுப்பாடு. தண்ணி ஏன் இது பண்ண முடியாது? இதுல எவ்வளோ பெரிய தமிழ வஞ்சிக்கக்கூடிய அரசியல் இருக்குன்னு தெரியுமா? திராவிட